என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் பதிவு உன் கண்ணில் பட்டால் முழுவதுமாக கேட்பவர்களுக்கு நான் உன் வேண்டுதலை வெள்ளிக்கிழமை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. ஆம் என் தங்க பிள்ளையே, பல நாட்களாக உன்னுடைய கண்ணீருக்கும் வேதனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் இன்று இந்த வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளை, ஒவ்வொரு நாட்களும் மற்றவர்களுக்கு அன்பு கொடுத்து, ஆதரவு கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, சொத்துக்களையும் கொடுத்து, உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் பெயர் ஏமாற்றம். ஒவ்வொரு நாட்களும் துரோகிகள் என நன்றாக இருக்க வேண்டுமென்று நல்லவர்கள் செய்தவர்களே இன்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்று நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். உன் வேண்டுதல் நடக்கும். ஒவ்வொரு தருணமும் இந்த வாராகி தாயானவள் என்னுடைய தங்க பிள்ளைக்கு பல விஷயத்தை எனக்கு நான் சொல்லி புரிய வைக்க போகிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளை பழைய நினைவுகளை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நீ அழாதே. ஏன் தெரியுமா? உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய நல்ல மனதிற்கு இந்த வாராகி தாயானவள் அனைத்தையும் நன்மையாக செய்து கொடுக்க போகிறேன். நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழப் போகிறது. ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சி அடைய போகிறது. உன்னுடைய விடியலானது இன்று இந்த பதிவினை முழுவதுமாக கேட்பவர்களுக்கு நான் பல விஷயங்களை சொல்லி கொடுக்க போகிறேன். அதில் நீ அதை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் நடந்தால்தான் நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. என்ன செய்ய வேண்டும்? முதலில் தைரியமாக இருக்க வேண்டும். மற்றவர்களால் ஏமாந்து விட்டாய் என்று அழாதே. மற்றவர்களால் நீ ஏமாற்றப்படவில்லை. தைரியத்தை கற்றுக்கொண்டாய். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரிந்து கொண்டாய். ஒவ்வொரு தருணமும் நல்லது செய்து செய்து நன்றி கெட்ட மனிதர்களை நீ புரிந்து கொண்டாய். நல்லவை செய்பவர்களையே நினைத்து நினைத்து மனமுருகி இருப்பவர்களை புரிந்து கொண்டாய். ஏமாற்றக்கூடிய மனிதர்களை நீ சரியாக தெரிந்து கொண்டாய். இந்த தாய் இந்த கஷ்ட காலத்தில் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு அனைத்தையும் புரிய வைத்திருக்கிறேன், தெரிய வைத்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனால் தான் இந்த தாய் இந்த நேரத்தில் என் தங்க பிள்ளையை கண்ணீர் வடிக்காமல் பல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று ஆறுதல் செய்து கொண்டிருக்கிறேன். நீ மனமுடியும் நேரத்தில் இந்த வாராகி தாய் அனைத்தையும் செய்து கொடுப்பேன். மனமுடியாத நேரத்தில் இந்த தாய் உன்னை சந்தோஷப்படுத்தி தைரியப்படுத்துவேன். யாரெல்லாம் உன்னை மனநிலை உடைய அளவிற்கு கண்ணீரை வர வைத்து உன்னை எப்படியாவது பள்ளத்தில் தள்ளி உன்னுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டு உனக்கு செய்வினைகளை செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் நான் நிச்சயமாக அகங்காரம் கொண்ட மனிதர்களை அப்படியே அகத்துக்குள் அடக்கி அவர்களை வதம் செய்து உன் கண்முன்னே வீழ்த்துவேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. ஆனால் என் தங்க பிள்ளை, என் மீது நம்பிக்கை கொண்டால் மட்டுமே நடக்கும். என்ன என் தங்க பிள்ளையே, என் மீது நீ நம்பிக்கை கொள்வாயா? நம்பிக்கை கொள்வாய் என்றால் ஆம் தாயே, நான் நம்பிக்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு நீ நம்பிக்கை என்று கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் நம்பிக்கை கொள்வேன் தாயே, நம்பிக்கை கொள்வேன் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். ஒவ்வொரு விடியலும் உனக்கு இனிமேல் மகிழ்ச்சிகரமாக அமைய போகிறது. ஒவ்வொரு நாட்களும் சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். ஒவ்வொரு நாட்களும் சௌபாகியத்தையும் செல்வத்தையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். ஏனென்றால் இந்த தாய் உனக்கு லட்சுமி சுரூபமாக தினந்தோறும் உனக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை லட்சுமிகளை நீ இழக்கப் போவதில்லை, எத்தனை லோடி லட்சுமிகளை நீ பெறப்போகிறாய் என்பதுதான் சத்தியம். ஒவ்வொரு நேரத்திலும் மற்றவர்களுக்கு நீ பார்த்து பார்த்து மனம் நொந்திருக்கிறாய். ஏன் இப்படியெல்லாம் நல்லது செய்து இப்படியெல்லாம் நமக்கு துரோகம் செய்கிறார்களே, நான் எந்த துரோகமும் செய்யவில்லையே, என்னுடைய மனது வலிக்கும் என்று ஒரு கடுகளவு கூட இவர்களெல்லாம் என்னை நினைத்து பார்க்காமல் போய்விட்டார்களே என்று உன் நெஞ்சம் உடைந்து அழும் பொழுது இந்த வாராகி தாய்
தாய், நான் உன்னை மடியில் தாங்கி தங்க பிள்ளையே, உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை இந்த வாராகி தாய் நான் வழங்குகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டு உன் இல்லத்தில் எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றினால் போதும். சந்தோஷமாக உன் இல்லத்திற்கு வந்து சௌபாகியத்தை கொடுத்து உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வழங்கி நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். என்னை வா தாயே என்று கூப்பிடுந்தான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே. அன்போடு ஆசையோடு சந்தோஷத்தோடு என்னை கூப்பிட்டால் இந்த தாய் 7 கடல் தாண்டி கூட ஓடோடி வருவேன் என் தங்க பிள்ளையை பார்க்க. ஆனால் அழுது கொண்டு கூப்பிட்டால் இந்த வாராகியானவள் உன் கண்ணீரை பார்க்க நான் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் கால் பதிக்க மாட்டேன் என்பதை இந்த சத்திய வாக்கின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த தாய் சொல்வதை செய்பவள், நியாயத்தை வழங்குபவள். அதே போல் தவறு செய்தால் அந்த இடத்திலே தண்டினையும் நான் நிச்சயமாக, யார் அகங்காரங்களோடு திரிகிறார்களோ அவர்கள் அகங்காரங்களை என்னுடைய சிங்கப்பல் முகமாக நான் என்னுடைய மூக்கின் கொம்பின் நுனியில் வைத்து அவர்கள் உயிரை பறிக்க கூட நான் நிச்சயமாக பொறுத்து கொள்ள மாட்டேன். எவரெல்லாம் என் தங்க பிள்ளை கதற வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், செய்வினை செய்து அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என் மூச்சு காற்று பட்டாலே போதும் அவர்கள் வாழ்க்கையே முடிந்துவிடும் என்பதை என் தங்க பிள்ளைக்கு தைரியமாக சொல்கிறேன். தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே. நான் இருக்கும் பொழுது ஒரு கோழைத்தனமாக நீ ஏன் அழ வேண்டும்? அழக்கூடாது. இனிமேல் ஒவ்வொரு தருணமும் சந்தோஷமாக வாழ வேண்டும். நீ யாரையும் ஏமாற்றவில்லை, எவரையும் பழிக்கவில்லை, எவருடைய பாவத்திற்கும் நீ சுமக்கவில்லை. எந்த பாவத்தையும் உன்னை ஏமாற்றி நீ அவர்களை ஏமாற்றி உன் முதுகில் நீ சுமக்கவில்லை. உன்னை ஏமாற்றி உன் பணத்தை பிடுங்கிக் கொண்டு பாசம் என்ற பெயரில் நடித்து உன் பாவ சுமையை அனைத்தையும் அவர்கள் மூட்டில் சையாக கட்டி அவர்கள் முதுகில் சுமந்து சென்றிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே. உன்னிடம் இருந்து ஏமாற்றத்தையும் பாவத்தையும் சுமந்திருக்கிறார்கள். அதே என்ன விதைக்கிறார்களோ அதைதான் மறுபடியும் அறுவடை செய்ய போகிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்ற நல்ல குணத்தினாலும் நல்ல செயலினாலும் நல்ல முறையினாலும் இந்த தாய் உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று நான் உன்னை சந்தோஷமாக என் தங்க பிள்ளையே என்று கூப்பிடுகிறேன். என்ன தங்க பிள்ளையே, இப்பொழுதாவது எனக்காக கொஞ்சம் சிரித்துதான் பாரேன். உன்னுடைய முகத்தை சிரிப்பை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அழுது கொண்டே இருந்தால் இந்த தாய் எதற்காக தினந்தோறும் வருகிறேன்? உன்னிடம் நான் ஏன் பேசுகிறேன்? உன் முகத்தில் சிரிப்பை பார்க்க வேண்டும், உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்றுதானே தினந்தோறும் நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எவருக்காக வருகிறேன்? மற்றவர்களுக்காகவா வருகிறேன்? என் தங்க பிள்ளை என்னிடம், தாயே எப்பொழுது எனக்காக வருவீர்கள்? நான் விளக்கேற்றி வைத்து விட்டேனே, எனக்காக நீங்கள் வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு இல்லத்திலும் என்னை கூப்பிடும் பொழுது என் தங்க பிள்ளை முகத்தில் ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வேதனையோடு என் தாய் வருவார்கள் என்று அந்த சிரித்த முகத்தை பார்க்கதானே இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ வேதனை கொள்ளாதே என் தங்க பிள்ளையே. உன் வேதனையை தீர்த்து உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்ற இந்த வாராகி தாய் வந்து கொண்டே இருக்கிறேன். அதனால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த தாயிற்கு, அதே போல் பௌர்ணமி தினங்கள், பஞ்சமி தினங்கள், தேய்பிறை, வளைபிறை அப்படி என்று எனக்காக சிறப்பான விஷயங்கள், மிகப்பெரிய பூசைகள் எல்லாம், கடுமையான விரதங்கள் எல்லாம் இருக்க வேண்டாம். நீ என்னை அன்னையே என்று அழைத்து சிகப்பு திரியை இட்டு நெய்யை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி எனக்காக தீபத்தை ஏற்றி அன்போடு ஓம் ஐம் க்ளீம் வாராகி வசி வசி ஸ்வாகா என்ற என்ன நாமத்தை சொல் என் தங்க பிள்ளையே. அப்படி இந்த நாமத்தை உன்னால் உச்சரிக்க முடியவில்லை என்றால் வாராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று 3 முறை கூப்பிடு. வாசலில் நின்று ஓடோடி வந்து விடுவேன் என் தங்க பிள்ளையை பார்க்க. என்ன என் தங்க பிள்ளையே,
விளக்கேற்றி என்னை கூப்பிடுவாயா? இதோ இந்த தாய் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன். அதேபோல் நான் லக்ஷ்மியாக உன் இல்லத்திற்கு வர வேண்டுமென்றால் இந்த நாணயத்தை உன் வாழ்க்கையில் வரவேர். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாணயம் வர வேண்டும் என்றால் இந்த தொலைபேசியின் மூலமாக அழைத்து என்னுடைய நாணயத்தை பெற்றுக்கொள். உன் இல்லத்திற்கு நான் தேடி வருவேன். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் தங்க பிள்ளைகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் புது ஆஃபர் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தான் 100 பீப்புள்ஸ்க்கு saree வாங்கினா அம்பாளுடைய வராகி அம்மனுடைய காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தங்க பிள்ளைகளா. இப்போ அதே ஆஃபர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்காக திரும்பவும் நான் அந்த ஆஃபரை கொடுக்குறேன். saree வாங்கினீங்கன்னா காயின் ஃப்ரீங்க. ஸோ அந்த சாரியுடைய கலெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிற சாரி மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணீங்க, சரிங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இதுதான். ஸோ இது எல்லாருமே வேர் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் எல்லோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது நான் வேர் பண்ணியிருக்கிற சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு. எப்படி இருக்கு சாரி எல்லாம் கலெக்ஷனு? ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். வியர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.